ஓகே. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற டைமென்ஷன் வந்து ஒரே மாதிரியா வராது. அதாவது டைமென்ஷன் ப்ளஸ்ஸும் ஆகும், மைனஸும் அப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்கும். 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வைப்ரேஷன் அண்ட் சேட்டரிங் மார்க் வரும். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது நம்ம வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன டூல்ஸில் என்னென்ன பார்க்கணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, சக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டும் டூல் டிப்போட சென்ட்ரு ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம இந்த ஜாபை ஃபேஸ் பண்ணும்போது சென்டரில் பார்த்திங்கன்னா பிஞ்ச் வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டூலை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இன்செர்ட் லைஃப்பை நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது இன்செர்ட் வந்து ரொம்ப அதிகமாக வியர் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து ஒரே மாதிரி வராது. தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, சிம்மு உடஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா, லிவர் வந்து கிராக் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி லிவர் வந்து கிராக் ஆகிருந்ததுன்னா இன்செர்ட் வந்து சரியாக டைட் ஆகாது, அதனாலேயும் ப்ராப்ளம் வரும். அப்புறம் இந்த சிம்மோட சென்ட்ரு பின்னு பார்த்திங்கனாலும் பெண்ட் ஆகிருந்தனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, டாப் கிளாம் வந்து பல்ஜ் ஆகிருக்கான்ட்டு பார்க்கணும். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லாவே பல்ஜ் ஆகிருக்கு. சைஸ் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகாது, ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி டாப் கிளாம் இருந்ததுன்னா நீங்கள் புதுசு மாற்றிடுங்க. சிக்ஸ்த்து பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, போரிங் பாரை வந்து கரெக்டான பொசிஷனில் மாட்டணும். அதாவது நம்ம ஃப்ளாட்டுக்காக தான் மாட்டுவோம், ஸ்க்ரூ டைட் வைப்போம். அதுலேயும் நம்ம இன்செர்ட் வந்து ரொம்ப கீழேயோ அல்லது மேலே தூக்குன மாதிரியோ மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் அது கரெக்டாக பார்த்து மாட்டுங்க. 7th பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, மவுண்ட்டு அப்புறம் டூலு ரெண்டையும் லாக் பண்ணுற ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். 8th பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி இன்செர்ட்டோட கிரேடை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்புறம் ஃபினிஷிங் சரியாக வரல அல்லது வைப்ரேஷனு, சேட்ரிங் மார்க் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா சிப் பிரேக்கிங் மாடலில் மாற்றி பார்க்கணும். 9th பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். அதாவது நம்ம டூலோட செலெக்ஷன் அப்புறம் இன்செர்ட்டோட செலெக்ஷனை பொறுத்து டெப்த் ஆஃப் கட் கொடுக்கலாம். அந்த இன்செர்ட் பாக்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, நான் கட்டிங் டூலுக்கு 4 mm டெப்த் ஆஃப் கட் கொடுத்தனால இந்த வைப்ரேஷன் வந்திருக்கு. அதுவும் போக நம்மளுக்கு கைடு வைஸும் லோட் ஆகும். அப்புறம் ஆப்செட் எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாறிடும். அடுத்த பீஸ் போடும்போது நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் ஓட்டணும், ஏன்னா லோட் ஆச்சுன்னா எல்லாமே மாறிடும். 10th பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில பீஸில் ஃபினிஷிங் சரியாக வராது. அதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போ ஃபினிஷிங் டூல் வந்து 0.4 இன்செர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா 0.3 தான் ஸ்டாக் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இதில் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு 0.5 ஒரு 0.2 சேர்த்து 0.5 கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங் வரும். செக் பண்ணி பாருங்கள். 11th பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, காம்பனண்டோட டயமீட்டர் வந்து அதிகமாக நம்ம வந்து ஆர்பிஎம் கம்மியாக கொடுக்கணும். அதே கம்மியான டயமீட்டர்னால் ஆர்பிஎம் வந்து அதிகமாக கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. 12th பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா, மவுண்டிங் ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டணும். நம்ம இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஸ்க்ராப்போட வச்சு டைட் வச்சிட்டிங்கன்னா வைப்ரேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.